வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா வயர் பேஸ்கெட்டில் இன்றைக்கி டேப் கூடை நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பேஸில் வேறு மாதிரி போடுவோம், மேலே வேறு மாதிரி போடுவோம். நமக்கு இந்த நாட் படித்தாலே போதும், இந்த நாட்டும் ஈஸியாக போட்டுடலாம். அதனால் ஃபஸ்ட் நம்ம இந்த நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு 2 வயர் தேவைப்படும். நம்ம பேஸ்லேருந்து போடும்போது மேலே ஒரு அடுக்கு வச்சு கொண்டு வருவோம், அதுக்கடுத்து மேலே ஒரு அடுக்கு, இப்படியே தான் நமக்கு ஸ்டெப் வைஸாக போகும். அதனால் நான் இப்போ உங்களுக்கு 2 டேப் வச்சு சொல்லி கொடுக்குறேன். இந்த டேப் யூஸ்வலாக எல்லா பக்கமுமே கிடைக்கும். கிடைக்காதவங்க மளிகை கடையில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க தருவாங்க, அல்லது மெடிக்கல் ஸ்டோர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்படி பெரிய பெரிய கடைகளில் கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி டேப்லாம் சேர்த்து வச்சு தருவாங்க. அதே போல் தனியாகவும் கிடைக்கும், உங்களுக்கு ரோல் வைஸாக கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கலன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் மாஷா டிசைன்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டேப் இந்த மாதிரி 2 டேப் எடுத்துக்கோங்க. வயர் நமக்கு ஒரு பீஸ் வயர் நல்லா 1.5 அடிக்கிட்ட எடுத்துக்கோங்க, அல்லது 2 ஃபீட் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த 2 டேப்புக்கு கீழே இந்த பிளாக் கலர் வயரை நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா கவனமாக பாருங்கள், இந்த வயரை அப்படியே மேலே கொண்டு வரணும். 2ஐயும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன், 2 டேப்பையும் சேர்த்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற டேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த டேப்புக்குள்ளே மட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே அந்த வயரை இங்கே கொண்டாந்து இந்த 2க்கு நடுவில் இப்படி கூடி வெளியே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் டேப் கூடை நாட். இது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கூட போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே டேப் கூடைனா எப்படி போடுறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த சேனல்லையும் சொல்லிக் கொடுப்பேன். டெய்லி வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா இப்படி ஒரு ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரோல் பண்ணிக்கணும், அடுத்து ஆஃப் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேப் வழியாக இந்த வயரை இந்த கேப் வழியாக கொண்டு வரணும். இப்படி தனித்தனி நாட்ஸாக நீங்கள் படிக்கும்போது கூட போடும்போது ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு போட்டுடலாம். அதுக்காகத்தான் இந்த நாட்லாம் நான் தனியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். திரும்ப வெளியே கொண்டு வந்து அப்படியே மேலே சுற்றணும், திரும்ப ஆஃப் நாட் போடணும். அந்த ஆஃப் நாட் போட்டுட்டு அதே ஆஃப் நாட் திரும்பவும் என்ன செய்யணும், அந்த வயரை சுற்றி வெளியே கொண்டு வரணும். இப்படி சின்ன டேப் கிடச்சிதுன்னா போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்படியே தான் நம்ம சுற்றி சுற்றி போட்டு கொண்டு வரணும். ஈஸியாக போட்டுடலாம். டேப் எல்லா பக்கமுமே கிடைக்கும். கிடைக்காதவங்க ஏதாவது ஸ்டோர்ஸில் சொல்லி வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். தெரிஞ்ச கடைகளில் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க இந்த டேப்லாம் பார்சலில் வரும். பண்டல் டேப் அல்லது பார்சல் டேப்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டிக் டேப், இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக போட்டாச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம கூடையிலையும் போடுவோம். நம்ம மேலே வளர்க்கும்போது இங்கே கீழே 2 லைன் வருது, அதுக்கப்புறம் மேலே வளர்க்கும்போது அதே 2 லைன் கவர் ஆகும். இப்படியே கூடை முழுக்க நம்ம போடும்போது இந்த சின்ன சின்ன கேப் மேலே தெரியுது பாருங்கள், இது எல்லாமே அப்படியே அடப்பட்டு மேலே வந்துடும். ஒன்று போல் கூடை முழுக்க நமக்கு இந்த டேப்பை சுற்றி நம்ம வயர் வச்சு கொண்டு வந்துடுவோம். அதனால் எந்த கேப்பும் தெரியாது. கூடையோட வீடியோவும் இருக்குது இந்த சேனல்லையும், மாஷா வயர் பேஸ்கெட்லேயும் நான் கூட வீடியோ போடுவேன். கண்டினியூஸாக சேனலில் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாஷா டிசைன்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.